ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குருசு என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. சிலுவை. குருசு என்பதன் பொருள் சிலுவை. அடுத்து, கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து H.A. கிருட்டிணப்பிள்ளை அப்படின்னாங்க. கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து H.A. கிருஷ்ணப்பிள்ளை தான் வந்து கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுகிறவர். ரட்சணைய யாத்ரீகம், ரட்சணைய மனோகரம், போற்றி திருவகவல் இதன் ஆசிரியர் தான் வந்து H.A. வந்து கிருஷ்ணப்பிள்ளை. ரட்சணைய யாத்ரீகம் கூட வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தழுவி தான் வந்துன்னா H.A. கிருஷ்ணப்பிள்ளை வந்து ரட்சணைய யாத்ரீகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா வந்து 3766 பாடல்களை கொண்டதான் வந்து ரட்சணைய யாத்ரீகம். அதன் ஆசிரியர் தான் வந்து H.A. கிருஷ்ணப்பிள்ளை. கிருஷ்ணப்பிள்ளை வந்து கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுகிறார். இதை இஸ்லாமிய கம்பர் அப்படின்னா வந்து உமரு புலவர் அவர்களை குறிப்பிடுவாங்க. கிறிஸ்துவ கம்பர் H.A. கிருஷ்ணப்பிள்ளை, இஸ்லாமிய கம்பர்னா உமரு புலவர். அடுத்து பாருங்க, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படிங்கிறாங்க. திருமலை நாயக்க மன்னர் அவையில் தான் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து அலுவலராய் பணிபுரிந்தார். திவ்ய கவி அப்படின்னு கூட வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து குறிப்பிடுவாங்க. அவர் யாருடைய அவையில் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர் அவையில் பணிபுரிந்தார். அடுத்து வந்து ஒரு பொருந்தாத இணை வந்து கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் உலா அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் வந்து கரெக்டு. திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கரெக்ட். மதுரை கலம்பகம் அப்படின்னா வந்தோன்னா குமரக்குருபர், அதுவும் வந்து கரெக்டு. அடிக்கடி வந்தோன்னா குமரக்குருபர் பற்றின நூல்கள் வந்து கேட்பாங்க. கந்தர் கழிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம், இது எல்லாமே வந்து குமரக்குருபர் அவர்களுடையது. குமரக்குருபரர், வாணிதாசன் இவங்களோட நூல்கள் வந்து அதிகம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து முக்கூடற்பள்ளு அப்படின்னா நாதகுத்தனார் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா முக்கூடற்பள்ளோட ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நாதகுத்தனார் எதுக்கு வருவாங்கன்னா குண்டலகேசியோட ஆசிரியர் தான் வந்து நாதகுத்தனார் வருவாங்க. ஸோ ராஜராஜ சோழன் உலா அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரக்குருபரர் எல்லாம் கரெக்டு. முக்கூடற்பள்ளு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தான் கரெக்டு. ஸோ இதில் பொருந்தாத இணை வந்து டி. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அப்படிங்கிறாங்க. திருக்குறள். திருக்குறள் அப்படின்னா வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள். அது வந்து ஒரு அறநூல் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. உத்ரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உலக பொதுமறை இதெல்லாமே வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படும் வந்து வேறு பெயர்கள். இதில் வந்து சிறந்த உரை அப்படின்னா வந்து பரிமேலழகர் உரை தான் திருக்குறளுக்கு வந்து குறிப்பிடுவாங்க. அதில் வந்து மொத்தம் வந்துன்னா 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் வந்து 1330 குறட்பாக்களை கொண்டதான் வந்து திருக்குறள். மொத்தம் எத்தனை இயல்களை உடையது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மொத்தம் வந்து 9 இயல்களை கொண்டதான் வந்து திருக்குறள். கடிகைமுத்து புலவரின் மாணவர் வந்து யார் அப்படிங்கிறாங்க. உமரு புலவர் தான். கடிகைமுத்து புலவரின் மாணவர் உமரு புலவர். உமரு புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா வந்து வள்ளல் சீதகாதி தான் வந்து ஆதரித்திருப்பாங்க. கடிகைமுத்து புலவரின் மாணவர் உமரு புலவர். உமரு புலவர் எழுதியதான் வந்து சீரா புராணம், முதுமொழி மாலை இதெல்லாமே வந்து உமரு புலவர் அவர்கள் வந்து எழுதியது. அவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சீதகாதி. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள் அவர்களை. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? சி. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். ஸோ நமக்கு வந்து பாரதியோட இயற்பெயர் அப்படின்னா வந்து சுப்பிரமணி அப்படின்னு தான் சொல்லுவோம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி தான் வந்து பகுத்தறிவு கவிராயர் என வந்து அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த கேள்விகள் ஒரே மாதிரி அமைது பாருங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுவே திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து தமிழ் தென்றல் என வந்து அழைக்கப்படுவார். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களுள் ஒன்று வந்து பெருநாரை அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களுள் ஒன்று பெருநாரை.
பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட்டு பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னாவே நம்ம வந்து தமிழ் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார். அவர் எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து என்னன்னா புஷ்பவள்ளி. அடுத்து ஒரு பொறுத்துக. பாரதியார் அப்படின்னா இயற்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியன், பாரதிதாசன் அப்படின்னா சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் அப்படிங்கிறாங்க. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். அவரோட மற்ற நூல்கள் வந்தோன்னா சாகுந்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள் தான். முல்லைப்பாட்டு இன்னும் ஒரு நூல் வரும், நான் தான் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு கூட வந்து மறைமலை அடிகளை வந்து குறிப்பிடுவாங்க. தனித்தமிழ் இயக்கத்தையும் வந்து தோற்றுவித்திருப்பாங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன். இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதன். உவே சாமிநாதன் அவர்கள் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா வந்து 43 நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43. அவருக்கு வந்து அடிக்கடி கேட்குற சிறப்பு பெயர் என்னென்னா மொழி ஞாயிறு. அப்படி குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவனர். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. ஸோ வீரமாமுனிவர் தான் வந்து ஞான கண்ணாடி எனும் சமய நூலை எழுதியவர். தேம்பாவணியின் ஆசிரியரும் வந்தன்னா வீரமாமுனிவர். தட்சிணமேரு என ராஜராஜ சோழனால் அழைக்கப்பட்ட தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய கோயில். ஸோ தஞ்சை பெரிய கோயிலை தான் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணமேரு இதெல்லாம் குறிப்பிடுவாங்க. யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய தலமாக எந்த ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து 1987. அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோயில். யுனெஸ்கோ அந்தஸ்து இதுக்கு எப்போ பாரம்பரிய தலமாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1987. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து எது அப்படின்னா வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா தான் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்து எது அப்படின்னா வந்து கலர் நிலம் அப்படின்னு. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். ஒரு பொறுத்துக. குறிஞ்சி அப்படின்னா வந்து தொண்டகப்பறை வந்து வரும். முல்லை அப்படின்னா வந்து ஏறுகோட்பறை. மருதம், மணமுலா, நெல்லரி கிணை வந்து ரெண்டுமே வரும். இதே வந்து நெய்தல் அப்படின்னா வந்து மீன்கோட்பறை வரும். பாலை அப்படின்னா தான் வந்து துடி. ஸோ அடிக்கடி கேட்டது குறிஞ்சிக்கும் பாலைக்கும் அதிகம் பறை கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுலா, நெய்தல் மீன்கோட்பறை, பாலைனா துடி பறை. பெரும்பொழுது சிறுபொழுது அதோட மாதங்கள் வந்து பார்த்துக்கணும். பெரும்பொழுது அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னு சொன்னால் இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படி பிரிச்சுக்கிட்டு தமிழ் மாதங்களை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக 6 வந்து வரும். ஸோ இளவேநீர், முதுவேநீர், கால்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இந்த ஆர்டர் தமிழில் ரெண்டாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக உங்களால் மேட்ச் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கையில வந்து கார்காலம் அப்படின்னா வந்து இது வரும், ஆவணி புரட்டாசி வரும். முன்பனிக்காலம் அப்படின்னா மார்கழி தை தான் வந்து முன்பனிக்காலம். முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி ஆடி தான் வந்து முதுவேநீர் காலம். குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை தான் வந்து குளிர்காலம் வந்து வரும். கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி, முன்பனிக்காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. இது பாருங்க, இது வந்து ஓரறிவு ஈரறிவு வரும் பார்த்தீங்களா, அதில் உள்ள கேள்வி.
உங்களுக்கு வந்து உற்றறிதல், சுவைதல், நுகர்தல் இந்த மூன்றும் வந்து எந்த உயிர்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மூவறிவுக்கு தான் வந்து இதை வந்து குறிப்பிடுறாங்க. மூவறிவு அப்படின்னாவே நம்ம வந்து எதை சொல்லுவோம், கரையான் எறும்பு தான் வந்து மூவறிவு அப்படின்னு. இதே ஓரறிவு அப்படின்னா வந்து புல், செடி, கொடி இதெல்லாம் வந்து ஓரறிவில் வந்துடும். ஈரறிவு அப்படின்னா வந்து சிப்பி, நத்தை இதெல்லாம் வந்து ஈரறிவில் வந்து வந்துடும். மூவறிவு அப்படின்னா தான் கரையான் எறும்பு அப்படின்னா. நான்கறிவு அப்படின்னா வந்து நண்டு, தும்பிலாம் வந்து நான்கறிவு. ஐந்தறிவு அப்படின்னா வந்து பறவை, விலங்கு வந்து ஐந்தறிவு. 6 அறிவில் தான் வந்து மனிதர் வந்து வருவாங்க. ஸோ ஓரறிவுனா புல், செடி, கொடி வரும். ஈரறிவு அப்படின்னா வந்து சிப்பி, நத்தை வந்து வரும். மூவறிவு அப்படின்னா வந்து எறும்பு, கரையான் இதெல்லாமே வந்து என்ன மூவறிவு. 4 அறிவு அப்படின்னா நண்டு, தும்பி. 5 அறிவு பறவை, விலங்கு. 6 அறிவு வந்து மனிதர்கள் வரும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஸோ அந்த ஆர்டரில் கேட்பாங்க. வெறும் உற்றறிதல் மட்டும் அப்படின்னா புல் மட்டும் வரும். உற்றறிதல், சுவைதல் அப்படின்னா வந்து சிப்பி, நத்தை வரும். உற்றறிதல், சுவைதல், நுகர்தல் அப்படிங்கையில் வந்து எது வரும் அப்படின்னா கரையான் எறும்பு வந்து வரும். உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல் அப்படின்னு 4 இது வரையில் நண்டு, தும்பி வரும். 5 அறிவு அப்படின்னா உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல் அந்த 5 மட்டும் வந்துச்சு அப்படின்னா பறவை, விலங்கு தான் அந்த உயிர்களுக்கு உரியது. ஸோ வந்து உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுதறிதல் அப்படின்னு கொடுத்து இந்த 5 6ம் வந்து எந்த உயிர்களுக்கு உரியது அப்படின்னா தான் மனிதர்கள் இது மாதிரி வருவாங்க. ஸோ அதை நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துங்க. நமக்கு இதில் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. வெறும் உற்றறிதல்னா புல் வரணும்னு சொல்லியிருக்கோம். உற்றறிதல், சுவைதல் அப்படின்னா வந்தோன்னா சிப்பி, நத்தை. நமக்கு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல்னா 3 வந்திருக்கு. அப்போ வந்து மூவறிவு வந்து எது அப்படின்னா கரையான் எறும்பு தான் வந்து மூவறிவு. ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்துங்க. ஸோ நம்ம 2வது வந்து சிப்பி, நத்தை ஈரறிவு, கரையான் எறும்பு மூவறிவு, பறவை, விலங்கு 5 அறிவு, நத்தை, நண்டு 4 அறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதில் கேள்விக்கான பதில் வந்து கரையான் எறும்பு மூவறிவுக்கு தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 இன்னொரு கொஸ்டின் இருக்குது. வேறு இல்லை அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வேறு கூட்டல் வந்து இல்லை, அதான் வந்து வேறு இல்லை. ஏன்னா நீங்கள் பிடிஏ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சி தான் ஆன்சர். வேறு இல்லை எப்படி பிரிக்கிறாங்க, வேறு கூட்டல் இல்லை, வேறு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.